அண்மை செய்தி. வன்முறையால் பாதிக்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் மாவட்டத்திற்கு சென்ற ராகுல் காந்தியை அம்மாநில போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வன்முறையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறச் சென்ற ராகுல் காந்தியை எல்லையிலேயே தடுத்து நிறுத்தியது உத்தரப்பிரதேச காவல்துறை. ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியின் வாகனம் காசிப்பூர் எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. வன்முறையால் பாதிக்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் மாவட்டத்திற்கு சென்ற ராகுல் காந்தியை உத்தரப்பிரதேச போலீசார் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். முழு விவரங்களை எமது செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரங்கள் என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட சம்பல் பகுதிக்கு செல்வதற்கு தற்போது ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தியும் தற்போது காசியாபாத் எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதிக்கு ராகுல் காந்தி செல்வதை தடுப்பதற்கு நேற்று இரவு முதலே இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யாரையும் செல்ல விடாமல் தடுப்பதற்காக போலீசார் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டிருந்தனர். இன்று காலை முதலே இங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. சுமார் 10 மணி அளவில் ராகுல் காந்தி டெல்லியில் இருந்து புறப்பட்டார். சற்று முன்னர் அவர் காசியாபாத் எல்லையை அடைந்தார். ஆனால் அதற்கு முன்பாகவே முழுமையான போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையை உத்தரப்பிரதேச மாநில போலீசார் முழுமையாக மூடினர். இதனால் ராகுல் காந்தியினுடைய வாகனம் தற்போது போக்குவரத்தில் சிக்கி இருக்கிறது. காசியாபாத் எல்லையில் முழுமையாக சாலையை மூடி இருப்பதால் இதற்கு மேலாக ராகுல் காந்தி செல்ல முடியாமல் தற்போது வாகனத்தில் இருந்து இறங்கி சாலையில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். பிரியங்கா காந்தியும் அவருடன் இருக்கிறார். ராகுல் காந்தியை சம்பல் பகுதிக்கு செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று போலீசார் கூறியிருக்கிறார்கள். இதன் காரணமாக அங்கு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. நூற்றுக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்களும் அங்கு குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போலீஸ் தடுப்புகளை தாண்டி செல்வதற்கான முயற்சியும் நடப்பதால் பதட்டம் நிலவுகிறது. அதாவது சம்பல் பகுதியில் வரும் 31ஆம் தேதி வரை தடை விதித்திருப்பதால் எந்த அரசியல் கட்சிகளையும் அங்கு அனுமதிக்க மாட்டோம் என்று போலீசார் கூறி வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த வாரம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பகுதிக்கு செல்ல முற்பட்ட போதும் போலீசார் காசியாபாத் எல்லையிலேயே தடுத்து நிறுத்துகிறார்கள். அதே போன்று தற்போதும் ராகுல் காந்தியையும் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். சம்பல் பகுதிக்கு யாரையும் செல்ல அனுமதிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். ராகுல் காந்தி அங்கு செல்வதை அறிவித்ததை தொடர்ந்து நேற்று இரவு முதல் பல்வேறு காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய வீடுகளை போலீசார் முற்றுகையிட்டு அவர்களை வீட்டுக்கு வெளியே செல்ல விடாமல் வீட்டு சிறையில் வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. பல இடங்களில் போலீசார் தடுப்புகளை ஏற்படுத்தி இருப்பதால் அந்த பகுதிக்கு யாரும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தற்போது உத்தரப்பிரதேச மாநில எல்லையான காசியாபாத் பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் ராகுல் காந்தி அங்கேயே நின்று தற்போது போலீசாருடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார். கட்சி நிர்வாகிகள் போலீசாருடன் பேசி வருகிறார்கள். ஆனால் போலீசார் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். சார்ந்த வன்முறை துப்பாக்கிச் சூட்டால் பாதிக்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் மாவட்டத்திற்கு சென்ற ராகுல் காந்தியை உத்தரப்பிரதேச போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.